பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்று நம்மத்திலே அவருடைய ஆவியை பொழிந்து உலகம் முடியும் வரைக்கும் நம்மளோடு உறவாடி நம்மை நம்முடைய நித்திய ராஜ்ய வீட்டிலே சேவிக்க போகக்கூடிய இந்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உலகம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக பவனியாக அவரை கூட்டிக் கொண்டு போகிறார். உன்னதத்திலே ஓசனம், உன்னதத்திலே ஓசனம். இதுவரைக்கும் எருசலேம் நகரிலே இப்பேற்பட்ட ஒரு ஊர்வலத்தை வேத பாரகர்களோ பரிசேயர்களோ வேதத்தை கற்றுணர்ந்த ஆராய்ச்சியாளர்களோ இதுவரைக்கும் கண்டதில்லை. ஒரு 33 வயது உள்ள ஒரு இளைஞரை கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு அவருக்கு முன்பாக ஓசனா பாடிக்கொண்டு போகிறார்கள். யார் இந்த ஓசனா பாட தகுதியானவர், யார் இந்த ஓசனா பாட தகுதியானவர் என்று சொல்லி அன்றைக்கு பிரமித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காலகாலமாய் இந்த சாலமோன் எவ்வளவோ காலம் இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார், எவ்வளவோ 100 ஆண்டு காலமாய் இந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆலயத்தை புதுப்பித்து கட்டி வந்திருக்கிறா நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இதுவரை இல்லாத ஒரு மகிமையான ஒரு ஊர்வலம் இந்த இடத்திலே நடக்கப் போகிறது. அது என்ன என்று சொல்லி அந்த எருசலேம் நகரத்தார் முழுவதும் அவரை காத்து கொண்டார்கள். அதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தால் கூட, கிராமத்தில் வருமானமே இல்லாத ஒரு கோயிலாக இருந்தால் கூட அந்த கோயிலில் ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் அந்த குருத்தோலை ஏந்தி அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் ஓசனா டவுனில் இன்னைக்கு எவ்வளோ நவநாகரிகம் பார்க்குறோம். என்ன கிராமத்து கோயிலில் போய் பாருங்க, வசதியே அந்த இடத்துல இல்லை. கோயிலுக்கு அந்த ஜனங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொழப்பு போயிருமே, இன்னைக்கு ஒரு நாள் பொழப்பு போனால் எனக்கு குடும்பத்தில் கஞ்சி குடிக்கலாமேன்னு சொல்லி கூட போகிற இடத்துல அந்த குருவானவரும் மெய்ப்பர்களும் ஆசாரியர்மார்களும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது நீ கோயிலுக்கு வாடா, இன்னைக்கு ஒரு நாளாவது கோயிலுக்கு வா. நீ வருஷத்தில் 3 நாள் கிறிஸ்தவன் வேதத்தை அறிஞ்சவங்க இன்னைக்கு எப்படியும் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஒன்று கிறிஸ்மஸில் போய் நடுப்பூசையில் போய் தூங்கிடணும், இல்லை புது வருஷம் போய் பிறந்ததுன்னு சொல்லி அங்கே போய் தூங்கணும். ஆனால் இந்த ஒரு நாளை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் என் மீட்பர் பவனியாக வரப்போகிறார். அந்த பவனியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். நான் கலந்து கொன்ற பொழுது புதிய வசந்தத்தினுடைய குருத்தோலை என் கையில கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. புதிய வசந்த காலத்தினுடைய குருத்தை என்னுடைய கையில கொடுக்க போறாங்க. அந்த குருத்தை பரிசுத்த ஆசாரியர்கள் மந்திரிக்க போறாங்க. மந்திரிச்சு அந்த குருத்தை நான் வீட்டுக்கு நான் கொண்டு வரேன். அதுதான் அதனுடைய உண்மையான விளக்கமே. அந்த பவனியில கலந்துக்கிறப்போ யார் பக்தி உணர்வோடு பய உணர்வோடு விசுவாசத்தோடு கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தரித்திரம் நீங்கும், அவர் மத்தியிலே இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கும், அவர்கள் மத்தியிலே உலாவி கொடுக்கக்கூடிய பஞ்சங்கள் நீங்கும். இந்த ஏனோ தானே நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பவனியே ஏனோ தானோ தான். நீண்டதொரு வாசகத்துக்கே ஏறக்குறைய 3/4 மணி நேரம். தாவீது எழுதின சங்கீதம் தியான பாடல், 22வது சங்கீதம் தியான பாடல். அதை முடிச்சு ஏசாயாவுடைய 53வது அதிகாரம் பாடுகளுடைய தியானம். இதெல்லாம் முன்னிட்டு தான் இந்த பவனியை நடத்தி கொண்டு போறாங்க. அந்த பவனியிலே ஒருமித்த சிந்தனையோடு, ஒருமித்த கண்களோடு, ஒருமித்த எண்ணத்தோடு நாம் அந்த குருத்தோலையை கையிலே ஏந்தி உன்னதத்தில் வரப்போகிறார். இன்றைக்கு கழுதை மேலே வந்தவர் இந்த குருத்தோலை பவனி மூலியமாய் என் வீட்டுக்கு வருவாரா என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கிற வேலையிலே தான் இந்த 2வது வாரத்திலே தேவனுடைய வார்த்தை அழகாய் எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் லூக்கா நற்செய்தியினுடைய புஸ்தகம், லூக்கா நற்செய்தியின் 7வது அதிகாரம் 45வது வார்த்தை இப்படியாக எழுதப்படுகிறது. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
அல்லேலூயா. என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். இது எந்த இடத்துல நடந்தது? இது எந்த நேரத்தில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே பெத்தானியாவிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பெத்தானியாவிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு அந்த விருந்து வீட்டுக்கு குஷ்டரோகியாய் இருந்த அந்த மனிதனை குணப்படுத்தின பின்பு இயேசுவை அழைத்து ஒரு விருந்து செய்கின்றான். அந்த வீட்டுக்கு இயேசுவும் சீடர்களும் உள்ளே நுழைகிறார்கள். ஆனால் இயேசுவை தான் அந்த சீமோன் அழகாய் கண்டுகொண்டு வாண்டவரே வாண்டவரே என்று சொல்லி வரவேற்று கூட்டிக் கொண்டு போனானே வழிய இயேசுவை அழைத்த மாத்திரத்திலே யூதருடைய முறைப்படி நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே கற்ஜாடி நிறைந்திருக்கும். அந்த கற்ஜாடி நிறைய தண்ணீர் நிறைந்திருக்கும். உள்ளே பிரவேசித்தவர்கள் அங்கே ஒரு பணியாளர் இருந்திருப்பார். அந்த தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க. காலக்கரையில் தான் உள்ளுக்குள்ள போவார். இதுதான் முதல்ல. ஆனால் இந்த பெத்தானியாவில் இந்த சீமோன் வீட்டிலே யாரும் அந்த இடத்துல நிற்கவில்லை. ஆனால் சீமோன் வீட்டில் மட்டும் எல்லாருமே இயேசுவை வா 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 வாங்க ஆண்டவர்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சனால சீமோனை பார்த்து அழகாய் கேட்பார், நான் வீட்டில் பிரவேசித்தது முதல் என் கால்களை கழுவ நீ தண்ணீர் தரவில்லை, என் தலைக்கு நீ எண்ணெய் பூசவில்லை. இயக்கத்தோடு அவரை கேட்கிறார். ஒரு ஏக்கத்தோட கேட்கிறார். அவனுக்கு தன்னுடைய புஸ்தகமெல்லாம் நீங்கிருச்சு. அந்த மகிழ்ச்சியில அந்த சீமோன் என்ன செய்யறாரு? இயேசுக்கு காலுக்கு தண்ணி தரல, தலைக்கு எண்ணெய் தரல, அழகா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மந்தியில உட்கார வச்சு சாப்பிட்றான். அந்த இடத்துல நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை தான் இந்த லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே கிறிஸ்துவ லூக்கா நற்செய்தியாளர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த ஒரு இடத்துல தாமா ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று எழுதப்படுகிறது. இந்த வீட்டை குறித்து மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார், இது பெத்தானியாவில் இருந்த குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு என்று எழுதப்படுகிறது. லூக்கா நற்செய்தியாளர் இந்த இடத்துல வீட்டை எழுதவில்லை. வீட்டுக்கு முன்பாக வீட்டில் விருந்து செய்யப்பட்ட மனிதனை மறைத்து அவர் எழுதுகிறார். வீட்டை மறைத்து இந்த மனிதனை எழுதுகிறார். வீட்டில் உட்பிரவேசித்தது முதல் இவர் ஓயாமல் முத்தம் செய்தார். அப்படி என்ன ஓயாமல் முத்தம் செய்தார்? இன்னும் 2-3 நாள்ல கிறிஸ்துநாதர் பாடுபட போறார். ஆனால் பாடுபடுவதற்கு முன்பாக, நாம் மறிப்பதற்கு முன்பாக என்ன செய்வாங்க? கடைசியா நம்ம தலையில கிராமத்துல என்ன செய்வாங்க? டவுன்ல குளிப்பாட்டுறாங்களோ இல்லையா தெரியல, பார்த்தது. கிராமத்துல கடைசியா பேரப்பிள்ளையிலேருந்து பெத்த பிள்ளை வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் கொண்டு வந்து தலையில வைப்பாங்க. தலையில வச்சு அவங்கவுங்க சார்பாக தலையில எண்ணெய் வச்சு அந்த கடைசியா அந்த உடலை வந்து குளிப்பாட்டி திருப்பி எங்கே அந்த அம்மா அவங்க படுத்திருந்தாலும் அதே இடத்துல அவங்க படுக்க வச்சிருப்பாங்க. இது ஒரு சடங்கு. ஆனால் இந்த சடங்கை செய்வதற்கு உயிரோடு இருக்கக்கூடிய இயேசுவுக்கு அன்னைக்கு மறிக்கிறதுக்கு பின்னால யாருமே வரல. அன்னை மரியாளோ அவர் நேசித்த சீடர்களோ அவர் சீடத்திகளோ யாருமே வரல. ஆனால் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த மாரியா, இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன சம்பவித்தது? ஆனந்தத்தினால், இவர் சொல்ற ஆனந்தத்தினால் அந்த தைலத்தை அவர் தலையில பார்த்து அவருடைய காலில் அந்த தைலத்தை ஊற்றி அவர் தலைமயிரால் துடைத்து முத்தம் செய்கிறார். இவள் ஒரு இளம்பெண், அவர் இளைஞனான இயேசு. முள்ளார் இருக்க எல்லாமே கேட்குறேன், ஏயா இவளை விரயமாக்குறீங்க? இந்த தைலத்தை விற்று தரித்திரத்தை நீங்க கொடுக்கலாமே என்று சொல்லி எவ்வளவு பேர் சொன்னாலும், ஆனால் அழகாய் அந்த இடத்துல கிறிஸ்துநாதர் அழகாய் எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், எப்படி 47 சொல்கிறார், அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அன்னையிலிருந்து இந்த பெண்
பாவம் செய்ததாகவே எந்த இடத்துலையுமே 4 நற்செய்தியிலுமே எழுதப்படவில்லை. அவ்வளவு அன்பு. இயேசுவை பார்க்குறப்போ அவ்வளோ முத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, ஓயாமல் முத்தம் செய்ய. இன்னைக்கு கிறிஸ்துவ சமூகம் இன்னைக்கு குருத்தோலையை ஏந்தி உன்னதங்களிலே ஓசனா என்று சொல்லி ஆலயத்தில் இருந்து, ஆலயத்தினுடைய குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஆலயம் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் வச்சுக்குவோம், 1 கிலோமீட்டர் வச்சுக்குவோம். இந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஓயாமல் ஓசனா கீதம் பாடக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கணவி மனைவி கூட்டம் மறந்து எல்லாத்தையும் உன்னதத்தில் உன்னதங்களிலே வசனா, தாவின் குமாரனுக்கு வசனா. இதோ நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது பவனியாய் வருகிறார், அந்த ஓசனா என்று சொல்லி அன்னைக்கு ஆர்ப்பரித்தார்களே, அவர்களை மாதிரி இன்னைக்கு ஓயாமல் இன்னைக்கு ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. ஆர்ப்பரிச்சிருப்பாமா? என்னை சேர்த்துட்டா சொல்ல ஓயாமல் ஆர்ப்பரிக்க முடியுமா? எனக்கு வாய் வலிக்குதுங்க. ஒவ்வொரு உடல் உபாதைகளை சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்மளையே நாம் என்ன செய்வோம்? தரம் தாழ்த்தி கொண்டு போவோம். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எவ்வளவு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உன்னை நீ தரம் தாழ்த்துகிறாயோ அந்த அளவுக்கு சிங்காசனத்திலிருந்து உற்று நோக்கக்கூடிய தேவன் உன்னை இன்னும் தாழ்த்துவார். அவர் ஓயாமல் சொல்லிக்கொண்டு முத்தம் செய்தார். இன்னைக்கு கிறிஸ்துவ சமூகம், இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு செய்ய வேண்டும். ஓயாமல் முத்தம் செய்ய வேண்டும். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து நான் ஓயாமல் முத்தம் செய்வேனே என்று சொல்லி அழகாய் தந்தை அவர்கள் ஒரு பாடு எப்படி நான் பாடுகிறேன். ஓயாமல் முத்தம். வாய் வலிக்குமா வலிக்காதா? ஓயாம முத்தம் செஞ்சார். அவர் முத்தம் செய்ய தகுதியானவர். அல்லேலூயா. அவர் முத்தம் செய்ய தகுதியானவர். இதோ 1-2-3 நாள்ல அவரை சிலுவையில் அடித்து அவரை தொங்கவிட போகிறார்கள். அவருடைய அங்க அடையாளங்கள் வெளியே தெரிய போகிறது. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் தொங்க போகிறார். ஒவ்வொரு வார்த்தை 7 வார்த்தைக்கு 7 போதகர்கள் பேசுவார்கள். அவங்க 7 போதகருமே ஓயாமல் முத்தம் செஞ்சிருப்பாங்க. ஓயாமல் ஆசாரியர்மான முத்தம் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு ஓசனா கீதம் பாடிட்டு இன்னைக்கு கோயிலில் என்ன செய்வான்? இன்னைக்கு அங்கிட்டு போய் என்ன செய்வான்? பீடி ஒழிப்பான், சிகரெட்டு ஒழிப்பான். இன்னைக்கு ஒரு நாளாவது ஓயாமல் நான் முத்தம் செய்கிறேன்னு சொல்லிவிடு. இன்னைக்கு பரிசுத்த ஆசாரியர் அந்த பரிசுத்த உதரை இன்னைக்கு பரிசுத்தமாக வச்சிருப்பாங்களா? ஏன்னு சொன்னால் நீதிமன்றம் நம்ம படிச்சு பார்க்கணும். வெள்ளியை குகையும் தங்கத்தை பொன்னை குகையும் சோதிக்கும், புடமிடும். ஆனால் இருதயங்களை சோதித்தருகிறவர் எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் உற்று கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறார். ஓயாமல் முத்தம் செய்வதற்கு இன்னைக்கு பழகி கொள்ள வேண்டும். ஓயாமல் முத்தம் செய்ய இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்குது. நம்ம 2 பிள்ளைங்க இருக்குது. ஐயாவோட பேர பிள்ளைங்க. இது எவ்வளோ நேரம் ஓயாமல் முத்தம் செய்வோம்? இது சின்ன பிள்ளைன்றனால இன்னைக்கு 1.5 வயசு 5 வயசு வரைக்கும் என் பிள்ளை என் கண்மணின்னு சொல்லி இன்னைக்கு ஓயாமல் பார்க்குறேன்னா முத்தம் பண்ணணும். ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு ஓயாமல் முத்தம் கொடுப்போமா? அப்போ ஓயாமல் முத்தம் கொடுக்கறதுக்கு பதிலாக பிள்ளைங்களை என்ன செய்வான்? கடிச்சு வைப்போம், கிள்ளி வைப்போம், கொதறி வைப்போம், கொட்டி போடுவோம். சனியான என்னென்ன இப்போ அண்ணன் இப்பயே நம்ம என்ன சொல்லணும் எல்லாமே சொல்லி போடுறோம். இப்போ இந்த 1.5 வயசுல 2 வயசுல இதுங்க செய்கிற செட்டையை நம்ம கண்ணால் பொறுக்க முடியல. ஆனால் இவள் ஓயாமல் முத்தம் செய்து இன்றைக்கு ஓயாமல் முத்தம் செய்தவளை நாம் படிக்க போகிறோம். ஓயாமல் முத்தம் செய்த படிக்க போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ பூங்காக்களை போய் பாருங்க. பூங்காக்களில் போய் பார்த்தனா கல்யாணமான ஆண்களை காட்டிலும், பிள்ளை பெற்ற ஆண்களை காட்டிலும் இன்னைக்கு ஓயாமல் முத்தம் செய்யக்கூடிய பெண்கள் ஆண்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்போ கூட நான் ஒருத்தனை பார்த்து நான் கேட்டேன், இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா வளர்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் கூட இது மாதிரி வெளியரங்கமாக இன்னைக்கு பர்தா போட்டுட்டு வர பிள்ளைங்களாம் பூங்காக்களை இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனால் பகிரங்கமாகவே இன்னைக்கு பூங்காக்கள் இன்னைக்கு பிள்ளைங்க வருது. அப்போ அந்த
பிள்ளைய கொடுத்து அந்த பையனை பார்த்து கேட்டார், என்ன பாய் உனக்கு எப்போ பாய் கல்யாணம், எங்கே பூங்காவுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமாண்ணே பூங்காவுக்கு வந்திருக்கோம். எப்பப்பா கல்யாணம்? இன்னும் 2 மாதத்தில். அவன் வாழ போகிறான் 80 வயசு வரைக்கும், 60 வயசு வரைக்கும், 70 வயசு வரைக்கும். இந்த 70 வயசு வரைக்கும் வாழ போகிறவன் கொஞ்சம் தனிமையாக இருக்குன்னு சொல்லி வர்றது இயற்கை தான். ஆனால் அந்த தனிமையாக வரக்கூடிய நேரத்தில் அவன் எதை குறித்து பேசியிருப்பான்? அவன் எதை குறித்து பேசியிருப்பான்? அந்த பெண் எதை குறித்து பேசியிருப்பான்? சரி, எவ்வளோ நேரம் என் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய குணநலம் இப்படி, அவன் வீட்டில் இவ்வளோ குணநலங்கள் இப்படி, நீ பார்த்து நான் எவ்வளோ அட்வைஸெல்லாம் சொல்லி புத்தியெல்லாம் செஞ்சு கடைசியாக தன்னுடைய 4 சுவத்தில் நடக்க வேண்டிய அந்த தாம்பத்தியத்தை 4 பேர் பார்க்குற மாதிரி சீப்பட்டு நடக்குது. ஆனால் இந்த இளைஞனான இயேசுவை, இந்த விபச்சாரியான இந்த பெண், என் பாவமெல்லாம் என்னை போக்கி விட்டாரே என்று சொல்லி ஓயாமல் முத்தம் செய்தார். இன்னைக்கு ஓயாமல் முத்தம் செய்தார். இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு கோபமாக இருந்திருக்கும். அந்த ஓயாமல் முத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் இன்னைக்கு எப்படி கொண்டாட போகிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படி கொண்டாட போகிறோம்? இன்னைக்கு பவனியில் கூட வரத்துக்கு இன்னைக்கு கால் வலிக்குன்னு என்ன செய்வான்? குறுக்க நெடுக்க அங்கிட்டு இங்கிட்டும் பூந்து எப்படியாவது பவனி வரத்துக்கு முன்னால் கோயிலில் வந்து உக்காந்துருக்கும். ஏன்னா இவன் தான் கோயிலில் ஏறி போய் நின்று எல்லாமே செய்யணும். அவன் மாதிரி நடக்கக்கூட பலவீனமற்ற ஒரு ஜடமாய் இன்றைக்கு வாழ்வோம் என்று சொன்னார். அந்த குருத்தோலை கையில் நீ ஏந்தியன்னா ஏந்தாம வராமல் இருந்தார். இந்த ஒரு நாள் மட்டும் குருத்தோலையை நீ கையில் ஏந்திட்டா உன்னுடைய ஒரு கஷ்டம் போயிருமா, துன்பம் போயிருமா, துயரம் போயிருமா? அன்னைக்கு கழுதை மேலே ஏறி வந்தவர் எப்படி ஜெய கம்பீரமாய் வந்திருப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து பாடுபடுறப்ப அழகாய் சொல், நீ எனக்காக அழாத. இது மாதிரி சொல்ல முடியுமா? இது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? வீரனான இயேசு, அந்த இயேசுவை பார்த்து பெண்கள் பார்த்து கதறாங்க. சிலுவை சுமந்துட்டு போறப்போ அவர் சிலுவை சுமந்த இயேசு சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதீங்க. இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. அவர் கோபத்தோட சொல்லி அழுவைய எனக்காக அழாதீங்க இப்படியா சொல்லியிருப்பாரு. அதிகாரமாய் சொன்னார், எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக. எதுக்கு இந்த பூமியில பிறந்த, எதுக்காக நீ பிள்ளைய பெற்ற, அந்த பிள்ளைக்காக நீ அழுது. பிள்ளை பெறாதவர்கள் பிள்ளை பெறாத மலடிகள் வாக்கியவதிகள் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். ஆனால் பிள்ளைகளை பெற்று சீரழிந்து போய் உடைய குடும்பத்தினுடைய மானத்தை கப்பலேற்ற இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இன்னைக்கு நான் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அன்றைக்கு ஓயாமல் முத்தம் செய்தபடினால்தான் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு ஓயாமல் முத்தம் செய்த அனுமதித்த இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை தோட்டத்திலே என்னை தொடாதே என்று நெருங்கி வந்தார். என்னை நீ தொடாதே. இப்பொழுது சரீரமாய் இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்தால் இந்த பெண் அன்றைக்கு மகிமையுள்ள உயிர்த்தெழுந்த பச்சை ரத்தமான இயேசு கிறிஸ்துவை அவர் முத்தம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய ஜீவ பலியை என்னுடைய பிதாவினிடத்திலே நான் காட்டப் போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஜீவ பலியை என்னுடைய பிதாவினிடத்திலே காட்டப் போகிறேன். ஐயா, என்னுடைய பூமியில நீ அனுப்பி வச்ச வெற்றி வேந்தனாய், வெற்றி வீரனாய் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். என்னுடைய சரீரத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி பிதாவுக்கு முன்பாக அறிக்கை சென்ன இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் ஓயாமல் முத்தம் செய்வதற்கு இன்னைக்கு நாங்கள் தகுதியானவர்கள். ஓயாமல் முத்தம் செய்தவர்கள் தகுதியானவர்களா? காலங்காலமாய் பாரம்பரியமாய் இன்னைக்கு தும்பா பவனி இன்னைக்கு எல்லா இடங்களையுமே நடக்குது. நம்மளை என்ன சொல்லி வளர்த்துருக்கிறாங்க, நம்முடைய கஷ்டம் திருநா தும்பா பவனியில் போய் அவருக்கு மல்லிகைப்பூ போடு, மல்லு துணியை வாங்கி போடு, அதை வாங்கி போடு, இதை அன்னைக்கு செஞ்சோன்னா. ஆனால் இன்னைக்கு அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 12வது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம்
12வது அவன் வாக்கியம். மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை இல்ல, 2வது சங்கீதம் கடைசி வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது என்று தெரியவில்லை. தாவீதுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வெளிப்பாடிலே 1வது சங்கீதத்திலே எழுதி வைத்தார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாலுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் எழுதினவர் இந்த 2வது சங்கீதத்திலே எழுதுகிறார். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்களே வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனை நீங்கள் முத்தம் செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த தாவீது அழகாய் நமக்கு எழுதுகிறார். அதனால தான் சங்கீதத்தினுடைய இந்த தொடக்கத்திலேயே அவர் எழுதி வைத்தார், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஒன்றுக்கும் உருப்படி இல்லாத காரியத்தை நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிற? இன்னும் கொஞ்ச காலத்தில் அழிய போற, கொஞ்ச காலத்தில் அழிய போற. இறைவன் இந்த கடவுள் இந்த உலகத்தை என்னைக்கு படைச்சாரோ அன்னையிலிருந்து எல்லாத்தையும் படைத்தது நல்லது நல்லது என்று பிதாவாகிய தேவன் தன்னை பாராட்டி கொண்டவர். மனிதனை படைத்தது மாத்திரம் தன்னை விசனப்படுத்தி கொண்டார் என்று ஆதியாகமத்தில் விசனப்படுத்தி கொண்டார் என்று விசனமாய் இருந்தது என்று படிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பட்ட விசனம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த பூமி அழிந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம். ஒருத்தர் 60 வயசு 80 வயசு 100 வயசு 75 வயசு எவ்வளோ காலங்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பூமி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிசுத்த தூதர்களும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து தேவனுடைய வழியிலே நீங்கள் வாருங்கள், உபச்சார சந்ததியை விட்டு வாருங்கள், உங்கள் கெட்ட வழி விட்டு வாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை நன்மை செய்து தேவனை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி நம்மளை எச்சரித்து கொண்டு வந்தார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எவ்வளோ நிலநடுக்கங்கள் வருகிறது, எவ்வளோ பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, எவ்வளோ எரிமலைகள் பிளந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் எது வெளிப்படுத்துகிறது? இயற்கை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இயற்கை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கக்கூடிய தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவ ஜனங்க இன்னைக்கு குறுத்தொலையும் ஏஞ்சி இருப்பான். நாளைக்கு பாருங்க, நாளைக்கு 15ஆம் தேதி பாருங்க, சமயவரம் தேர்தலையும் போய் கலந்துக்கும். இங்கே குறுத்தோலை ஏந்தி ஓசனா பாடினவன், ஆண்டவருடைய திருவுடலை வாங்கினவன் சமயவரத்து திருநாளையும் கலந்துக்கும். அன்னைக்கு என்ன செய்யுது கவர்மெண்ட்? உள்ளூர் விடுமுறையே கொடுத்துருச்சு, போய் கலந்துக்கலாம். ஏன்னா இந்தியாவிலேயே திருப்பதிக்கு அடுத்த வருமானம் வரக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுனா இது ஒன்று தான். இன்னைக்கு எப்படி வேளாங்கண்ணியில் எல்லா மதத்தாரும் போகிறானோ இங்கே, ஆனால் முஸ்லீம் பெரும்பாலும் போக மாட்டான். முஸ்லீம் ஒரு சிலர் தான் விரலுக்கு என்ன முடியாமல் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் போக மாட்டான். ஆனால் முஸ்லீம்கிட்ட ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம பிதாவை தவிர வேறு யார்த்தையும் கும்பிடக்கூடாது. ஆனால் பூர்வீகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போய் கையை வச்சு கஞ்சை வாங்கி குடிச்சுக்குமா, சோறை வாங்கி தின்னுக்குமா, காப்பியை வாங்கி குடிச்சுக்குமா, எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு அங்கே அக்கினி சட்டியும் தூக்கிக்கிட்டு போய் அங்கேயும் நாமத்தை போட்டு அங்கேயும் மஞ்சள் சிலையை கட்டிட்டு அங்கேயும் போய் வாழ்க்கணும். அவன் எப்படியா பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வரிசையில் நின்று அந்த பாடுபட்ட சுருவத்துக்கு முன்னால் நின்று அவரை எப்படியா முத்தம் செய்ய முடியும்? அவரை எப்படி முத்தம் செய்ய முடியும்? முத்தம் செய்வதற்கு இந்த வாய் தகுதியா? இல்லை கையை தொட்டு கும்பிடுறதுக்கு தான் இந்த கரங்கள் சுத்தமா? யாருமே சுத்தம் இல்லை. இதோ திருசிலுவை மரம், இதோ உலகத்தின் இரட்சணியத்தின் தொங்குகிறதே. பரிசுத்த ஆசாரியர்கள் சொல்கிறார்கள், இதோ உலகத்தினுடைய திருசிலுவை, இதோ வாருங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி ஆலய மணி அமைதியாகி ஆலய மணி ஒலிக்காது. சாஷ்டாங்கமாய் தன்னுடைய இரு கால்களையும் குவித்து
எனக்காய் ஜீவன் விட்டவரை நான் முத்தம் செய்ய போகிறேனே, நான் முத்தம் செய்ய போகிறேனே. என்னுடைய இருதயமெல்லாம் நடுங்குகிறது, என்னுடைய உடம்பெல்லாம் சிலுத்து போகிறது. அன்னைக்கு பாலகனாய் பிறந்தவரை கொஞ்சி குழாவி அவரை தொட்டு தழுவி அன்னைக்கு ஆற தழுவி முத்தமிட்டு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவரை முத்தம் செய்வதற்கு தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அரிமேத்தியா ஒரு சூசை அந்த திருவுடலை வாங்கி ஒரு முத்தம் செய்தார் என்ற இடத்துல எழுதப்படலை, முத்தம் செய்தார் என்ற 4 நற்செய்தியுமே எழுதப்படலை. அவர் பயபக்தியாய் அந்த அரிமேத்தியா ஒரு சூசை அந்த சரீரத்தை வாங்கி தன்னுடைய புது கல்லறையிலே வைத்து அவர் எப்படி அடக்கம் பண்ணினாரோ எனக்கு மறைமுகமாய். ஒருவேளை அந்த அரிமேத்தியா ஒரு சூசை ஒரு முத்தம் கூட செய்திருக்கார், ஆனால் எழுதப்படலை. கற்பனையில் நினைச்சு பார்ப்போம். இதுவரைக்கும் அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரை நான் அந்தரங்க சீடனாக தான் நான் வாழ்ந்தேன், ஆனால் அவரை போய் முகமுகமாக நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு என்னுடைய கருத்துல அவர் ஒரு சரீரமாக இருக்கிறார். என்னுடைய கருத்துல அவர் சரீரமாய் இருக்கிறார். உயிருள்ள இயேசு உயிரற்ற சடலமாய் என்னுடைய கருத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த சரீரத்தை நான் ஒவ்வொரு தலை முதல் கால்கள் வரை நான் ஓயாமல் முத்தம் செய்து அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓயாமல் நான் சரீரத்தை ஓயாமல் முத்தம் செய்து அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு அரிமேத்தியா ஒரு சூசைக்கு கிடைக்க அந்த பாக்கியம், இந்த விபச்சாரிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. யாருக்குமே அவரை பற்றி தெரியல, யாருக்கும் அவரை பற்றி தெரியல. நிக்கதேமு கூட கேட்குறாரு, நிக்கதேமு கூட பெரிய ஆசாரியன் வந்து கேட்குறாரு, ஐயா நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமா, மறுபடியும் நான் பிறக்க வேண்டுமா? இல்லை இல்லை, நீ ஆவியிலையும் ஜலத்தினாலும் நீ பிறப்பாய் என்று சொன்னால் இந்த ஆவியிலே சரீரத்தில் மரித்த போன இயேசு கிறிஸ்துவை நீ ஆவியிலே முத்தம் செய்திருப்பாய் என்று சொன்னார். முதலாவது பிறந்தவன் நீயே என்று சொல்லி அவனை பார்த்து சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த ஆவியிலே பிறந்த அந்த அரிமேத்தியாவுக்கு சூசை கிடைக்கப்பட்ட பாக்கியம் எவ்வளோ பேத்துக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கும், எவ்வளோ பேத்துக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைய பார்த்து கண்ணே மணியன்னு சொல்லி நம்ம முத்தம் கொடுக்குறோம், நம்முடைய காதலியை பார்த்து கண்ணே மணியன் முத்தம் கொடுக்குறோம், மனைவியை பார்த்து முத்தம் கொடுக்குறோம். ஆனால் இயேசுவை முத்தம் செய்வதற்கு நான் தகுதியானவனா? என்னுடைய வாய் தகுதியானதா? அவரை யார் முத்தம் செய்ய முடியும்? அவருடைய கோபம் பற்றி எறிய போகுது, அவருடைய கோபம் பற்றி எறிய போகுது. வலியிலே நீங்கள் அழியாதபடி நமக்கு வலி எது? நம்ம இந்த பூமியில நம்முடைய ஆயுசு வரைக்கும் வாழக்கூடியதான் நம்முடைய வலி. இதை நம்ம நல்லா வாழ்றோமா, எப்படி வாழ்றோம்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்? உங்கள் நடைகளை சோதித்து பார்த்து அறிகிறவர். அல்லேலூயா. உங்கள் நடைகளை சோதித்து பார்த்து அறியக்கூடியவர். அதெல்லாம் தான் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தில் அழகாக எழுதப்படுகிறது. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. உன்னத பாட்டு தொடங்குறப்ப அழகாக இப்படியா எழுதுகிறது. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். சபை இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபை அதைத்தான் அவர் தமது வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவாராக. இன்னைக்கு சபைக்கு இந்த வார்த்தையை உன்னத பாட்டினுடைய ஆசிரியர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இங்கே சபைக்கு தேவன் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்? 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவாராக. வாயின் முத்தங்களால் வருமா? அவர் முத்தமிடுவதற்கு நாம் தகுதியா? வெளிப்படுத்தல படிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அவனுடைய பிதாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இந்த உன்னத பாட்டை எழுதுகிறார். அவர் தமது வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவாரா? நம்மளை அவர் முத்தமிடுவாரா? இந்த இடத்த முதல்ல நம்ம படிச்சு பார்த்தோம். அவர் ஓயாமல் முத்தம் செய்தார். ஆனால் இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்மளை பார்த்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஓயாமல் நான் ஒரு முத்தம் செய்யறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓயாமல் நான் முத்தம் செய்யத்தான் நான் உன்னை காத்துக்கிட்டு இருக்கிறேன்.
அந்த ஓயாம முத்தம் செய்கிற அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி நம்ம போவோமா? எவ்வளோ சபைகள் இன்னைக்கு பெருகிக்கிட்டு போச்சு. சபைகள் இன்னைக்கு விதவிதமான பெயர்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்குது. விதவிதமான பெயர்களை பெருகிக்கிட்டு இருக்குது. ஓயாமல் முத்தம் செய்வதற்கு இன்னைக்கு தகுதியா? இல்லை பிதாவாகிய தேவன் நம்மளை முத்தம் செய்வதற்கு நம்ம தகுதியா இருப்போமா? பாருங்க, இன்னைக்கு பாரம்பரியமாக தான் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் தான் போடலாம். ஆனால் இந்த இடத்திலே அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், அவர் தமது வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. யாரு இன்னைக்கு போவா? யார் போவோம்? பாடுகளை அனுபவித்தவர்கள் தான். தேவனுக்காய் பாடுகளை அனுபவித்தவர்களை தான் தேவன் முத்தமிடுவதற்கு தயாராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தின் பாட அவர்கள் அதுக்கு கம்பேர் பண்ணவே உலகத்தின் பாட நம்ம சேர்க்கணும். எல்லாம் பொண்டாட்டிக்கு பார்த்தா, என் குடும்பத்துக்கு பார்த்தா, என் பிள்ளைக்கு பார்த்தா, அதை நீ அவருக்காக என்ன பாடுபட்டிருக்கிறாய்? அவருக்கு நீ என்ன பாடுபட்டிருக்கிறாய்? இல்லை பவுல போல ஆண்டவரே உமக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தினுடைய முள்ளை நான் சுமந்து உமக்கு முன்பாக நான் நிற்பேன்னு சொல்லுவாங்க. இல்லை உமக்காகவே நான் பாடுகளை பட்டேன் என்று சொல்லி இந்த பாடுகளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவோம். இன்னைக்கு வேதத்தை வெளியே போய் சொன்னாவே அவ்வளோ பயமா ஆனால் தான் எனக்கு என்ன சொன்னா, இன்னைக்கு 4 செவத்துக்குள்ளே இன்னைக்கு சொல்லுவோம். எப்படா கையை வைக்கணும் சொல்லி காட்ட. இன்னைக்கு முஸ்லீமுடைய இடங்களை பிடுங்கணும்னு முஸ்லீமுடைய இடங்களை பிடித்து அது ஒரு நியாயமானதை வச்சுக்குவோம். முஸ்லீம்களை இடங்கி முஸ்லீம்களை. ஆனால் முஸ்லீம் செய்த அதே அநீதி தான் நாளைக்கு கிறிஸ்தவனுக்கும் வரும். ஆனால் இந்த கிறிஸ்தவனுக்கு வந்து விடுமா என்று சொல்லித்தான் கடந்த நாட்களிலே கேரளாவில் அந்த ஆயர் மத்தியிலே பேசுகின்ற பொழுது ஒரு ஆயர் அழகாக எழுந்திரிச்சு சொன்னார், இது நாங்கள் ரத்தத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கி. எங்களை இதுக்காக எவ்வளவு பேர் தன்னுடைய ரத்தத்தை விளைவித்திருக்கிறார்கள். நாங்கள் கட்டியிருக்கிற கட்டடங்கள், நாங்கள் கட்டக்கூடிய மருத்துவமனைகள், நாங்கள் சொல்லிக் கொடுக்குற கல்வி நிலையங்கள் எல்லாமே ரத்தத்தில் விளைஞ்சது உண்மைதான். ஆனால் ரத்தத்தில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரத்தத்தில் விளைஞ்சது இங்கே ரத்தத்தாலே கிடையாது. இன்னைக்கு என்ன சுகபோகமான வாழ்க்கை வாழ்றாங்க. அதுக்கு அழகாய் அந்த ஆயர் அழகாய் ஏந்திச்சு சொல்றாரு, ஒருவேளை நாங்கள் இந்தியாவை எதிர்காலத்தில் ஒரு ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக மாறினாலும் கவலைப்பட மாட்டோம். அதுக்காக நாங்கள் எதை விலை கொடுத்தாலும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் மாறினா கூட நாங்கள் கவலை மாட்டோம். இன்னைக்கு எல்லாமே என்ன செய்யலாம், தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆகிது. ஆனால் இயேசுக்காக ஓயாமல் முத்தம் செய்து என் வாய் வரிசை போய் ஓயாமல் முத்தம் செஞ்சு அந்த இடத்துல எனக்கு ரத்தம் வந்து சொத்து பண்ண சொல்லி யாருமே வரதில்லை. அல்லேலூயா, யாருமே வரது இல்லை. எங்கடா நாளைக்கு முஸ்லீமை கையை வச்சவங்க நாளைக்கு எங்களையும் கையை வச்சுட்டாங்க, நாங்கள் தலை தூக்க முடியாது. எல்லாத்தையுமே கணக்கு வச்சு எல்லாத்தையும் அளந்து கொடுத்தானா நாங்கள் தலை தூக்க முடியாதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு படிப்போம். அப்பேற்பட்ட பயம் இன்னைக்கு சபைகளுக்கு எதற்கு? பயங்கள் சபைக்கு எதற்கு? இன்னைக்கு சபைகளிலே உலாவக்கூடிய தேவன் சபைகள் மத்தியிலே பிரவேசித்து தன்னுடைய முத்தங்களால் அலங்கரிக்குவேன் என்று எழுதி வைத்திருக்கின்ற தேவன் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே. அவர் தமது வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவார். வாயின் முத்தங்கள் அந்த முத்தம் எப்பேற்பட்ட முத்தம்? நம்ம அழகா இருக்கிறோமா, அசிங்கமா இருக்கிறோமா, இல்லை துணி போட்டுக்கிறோமா, துணி இல்லையான்னு சொல்லி அவர் கேள்வி பார்க்கல. அவருக்காய் நான் நின்று இருக்கிறோமா, அவருக்காய் நம்ம பாடுகளை அனுபவிச்சிருக்கிறோமா, அந்த பாடுகள் எப்படி இருந்தாலும் நம்ம பைத்தியக்காரனாக எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்டி பிடிச்சி அவ்வளோ தூதர்களுக்கு முன்னால் பிதாவாகிய தேவன் சபையை பார்த்து முத்தம் கொடுத்தான். எத்தனை சபைகள் நிற்கும்? இல்லை எத்தனை விசுவாசிகள் நிற்பார்கள்? எத்தனை பரிசுத்தவான்களில் நிற்பார்கள்? இது சபை விழித்துக் கொள்ளட்டும். சபை நடத்தக்கூடியவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். இன்னைக்கு சபைக்கு ஆட்களை என்கிட்ட வா ஏற்றுக்கன்னு சொல்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு சபையை
தேவன் பரிசுத்த முத்தத்தோடு முத்தமிடுவாரா? பரிசுத்த முத்தத்தோடு முத்தமிடுவாரா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 29வது அதிகாரம். ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 29வது அதிகாரம். 11-12 படிக்கும். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அல்லேலூயா. இந்த 29வது அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் தேசத்தில் போய் சேர்ந்த பொழுது தன்னுடைய எதிர்காலத்தையே குறித்து பயத்தோட போவான். இந்த எதிர்காலத்தையே குறித்து இந்த மனிதன், இந்த யாக்கோபு பயத்தோட போய்கிட்டு இருக்கிறார். பயத்தோட போய் லாபான் வீட்டுக்கு போறப்போ லாபான் நம்மளை ஏற்றுவாரா, இல்லை லாபான் ஒருவேளை நம்மளை விரட்டி விட்டுருவாரா என்று சொல்லி பயத்தோட போகின்ற பொழுது அவன் கட்டுன துணியோட போறப்போ அந்த லாபானுடைய பிள்ளைகளாகிய ராகேலுக்கும் லேயாளுக்கும் அந்த ஓடையை திறந்து கிணற்றை திறந்து தண்ணீர் வார்த்தபடியினால் நீ தன்னுடைய வம்சத்தை வெளிப்படுத்தி அவன் அழகாய் ராகேலை பார்த்து கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கணும். நீ போய் மாமா கிட்ட சொல்லு, மருமா வந்திருக்கிற, அப்பா கிட்ட போய் சொல்லு, மாமா வந்திருக்கிறான். இவர் ஓடி போய் லாபான்கிட்ட சொன்னார். இன்னைக்கு லாபான் இந்த யாக்கோபை ஏற்றுட்டார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு யாக்கோபை ஆதரிப்பதற்கு ராகேல் இருந்தாங்க. இன்றைக்கு தாய் தகப்பனை விட்டு போகக்கூடிய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் ஏற்றுக்குமா? யார் ஏற்றுப்பார்? எவ்வளோ பிள்ளைங்களை பாருங்க, எவ்வளோ பிள்ளைங்களை பாருங்க. எல்லாம் என்ன செய்யுது? அப்பா வேணாம், அம்மா வேணாம், யாரு வேணான்ட்டு வீட்டை விட்டு ஓடி போகுதுங்க. ஓடி போய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுங்க. வாழ்க்கையை முடிச்சு கொள்ளுங்க. எவ்வளோ காதல் ஜோடியை பார்த்தோம்னா நாங்கள் வாழ்றோம்னு சொல்கிறோம். ஒன்று கிணத்துல மிதக்கலாம், இல்லை என்ன செய்யலாம், ரயிலை நிறுத்தி போடுறோம், இல்லை பஸ்ஸுக்கு முன்னால் நிறுத்திடலாம், இல்லை தூக்க மாட்டே எடுத்துக்கலாம், இல்லை லாட்ஜில் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். இதுக்காக தேவன் அவங்கள படைச்சாரு. இதுக்காக வாழ்க்கை கசப்புக்காக படைச்சாரு. வாழ்க்கையை கசந்து போனவர்கள், வாழ்க்கையை வெறுத்தவர்கள் யாக்கோபை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையை வெறுத்தவர்கள் யாக்கோபை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் லேயால பார்த்து ராகேலுக்கு 7 வருஷம், லேயால் 7 வருஷம் பாடுபட்டு குடும்பம் நடத்தினவன். அந்த 14 வருஷமும் பிதாவாகிய தேவனை அவன் பார்த்ததாக அந்த அதிகாரத்தில் எங்கேயுமே எழுதப்படவில்லை. அன்னைக்கு கண்ணீரோட வந்தவன் முத்த செஞ்சு ஏற்றுக்கிட்டார். இந்த குடும்பமே பேசணும்னு நினைச்சான். ஆனால் இவனை தேவன், பிதாவாகிய தேவன் கொஞ்ச காலம் அதில் அனுமதித்திருந்தாலும் திரும்பவும் அவருடைய பாதத்தை தேடி வர முத்தம் செய்தான். அல்லேலூயா. பெருமை எப்போது முத்தம் செய்தான்? தன்னுடைய அண்ணனை அடித்து விடுவானோ, தன்னுடைய கூட பிறந்த அண்ணனை அடித்து விடுவானோ என்று சொல்லி அவருடைய யாக்கோபு என்கின்ற பெயரை ஓயாமல் தேவனோடு எனக்கு துணையாய் வருவாய் என்று சொன்னார். நான் இந்த படையை இதை தாண்டி செல்வேன். அதனால தான் தேவனையே அவன் பெயர் கொண்டவனா இனி யாக்கோபு என்று எழுதப்படாமல் இனி உனக்கு இஸ்ரவேல் என்று எழுதப்படும். ஒரு புது நாமத்தையே கொடுக்கிறார். இன்னைக்கு புது நாமத்தை சொல்வதற்கு தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த புது நாமத்திலே நாம் சொல்லுவோம். இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கற்போன்றோம். இன்னைக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு என்ன கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட போகிறோம். ஆனால் யாக்கோபு அப்படி வாழவே இல்லை. ஒரு சத்திய பிரமாணமே வாழ்ந்தான். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிருச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி சொல்கிறாங்க, இல்லைப்பா நம்ம குழந்தைய நம்ம பெற்று எடுக்கணும், அதுக்காக நமக்கு நீ டிலே பண்ணாத, எதாக இருந்தாலும்
நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இவனுக்கு என்ன நடந்துச்சு, அவருடைய உடலை தான் இச்சையாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஒழிய அந்த இச்சையில் வரக்கூடிய அந்த கருவை என்ன செஞ்சான், ஒவ்வொரு வருஷமும் கழிச்சுக்கிட்டே இருந்தான். அவளை சமாதானம் பண்ணி அவளை கழிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் முடிவிலே அவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் போனது. முடிவில் கடைசி வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க அவ்வளோ சொத்து பத்து இருக்குது. அந்த சொத்து பத்தை நிர்வகிப்பதற்கு தாய் வீட்டு வழியிலையும் சரி, தாய் வீட்டு வழியிலையாவது தம்பி இருக்கான், அவன் பார்த்துக்குவான். ஆனால் தகப்பன் வீட்டு வழியில் யாருமே கிடையாது. உறவுகள் எல்லாமே வேறு தூராக நின்றுகிட்டு இருக்குது. அப்பனுடைய சொத்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவளை ஆள் வேணும். இவன் ஒருத்தனை என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்தவன் இப்போ கண்ணீர் விட்டு அழுதான். அவனுக்கு அன்னைக்கு ஓயாமல் முத்தம் செய்யறதுக்கு எனக்கு அந்த சரீரம் கிடைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு ஓயாமல் முத்தம் செய்யறது, ஏண்டா இந்த சரீரத்தை நம்ம வீணாக்கணும், விம்மி அழுது தன்னுடைய வாழ்க்கையை முடித்து இறுதியிலே அந்த சொத்து யாருக்கு போனது என்று யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த சொத்து போயிடுச்சு. அந்த கொண்டாட்டி எவ்வளவு நாள் அந்த சொத்தை வச்சு சாப்பிட முடியும்? இல்லை எவ்வளவு யார் பேர்ல அந்த சொத்தை எழுதி கொடுக்க முடியும்? இன்னைக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அவள் இந்த துக்கத்தினாலேயே அவள் பிள்ளைகளை பெற முடியாமல் போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து அவளும் பாதி வயசுலேயே போயிட்டான். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற இந்த குருத்து பவனியில வந்திருக்கிற நமக்கு ஓயாமல் முத்தம் செய்வது யார்? நான் ஓயாமல் முத்தம் செய்வது யார்? கட்டிய கணவனா, கட்டிய மனைவியா, நேசிக்கிற காதலியா, பெத்த பிள்ளையா? நான் ஓயாமல் முத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரையே முத்தம் செய்ய வேண்டும். அவரையே நான் முத்தம் செய்ய வேண்டும். 14 வருஷம் 2 பேருக்கும் கஷ்டப்படுறான், மாறி மாமனாரும் ஒரு சோதனை வைக்கிறாரு, அந்த சோதனையும் செய்ய எடுக்கலாம். ஆனால் 14 வருஷங்கள் கண்டவர் செய்யாத அந்த முத்தத்தை இப்படி தனிமையிலே பிதாவாகிய தேவனுக்கு யாக்கோபு செய்தானே. அந்த 14 வருஷங்கள் செய்யாத முத்தத்தை பூரா தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் பிரிச்சு அனுப்புறாரு. யாக்கோபுக்கு தேயால் ஒரு சைடு, ராக்கேல் ஒரு சைடு, தன்னுடைய வேலைக்காரியை ஒரு சைடு, இதையெல்லாம் பார்த்து தன்னுடைய அண்ணன் மனம் திரும்பி ஒருவேளை என்னை ஏற்றுக்குவானான்னு சொல்லு. ஆனால் இதை காட்டிலும் யாக்கோபையே அந்த ஏசா நேசித்தான். அதை காட்டிலும் ஏசாவையே யாக்கோபை நேசித்தான். ஏசா போன வாரம் பார்த்தோம் இயேசுனுடைய கட்டளை. ஏசா நமக்கு கெட்டவனா இருந்தாலும் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டபடியினால் சகோதர சிநேகம் அந்த ஏசாவை வாஞ்சித்தது. இவைகளை காட்டிலும் என்னுடைய தம்பியின் திருமுகத்தை நான் எப்பொழுது பார்த்தேன். எப்பா இது என் பொண்டாட்டியா, இது ஐயா, இது உன் பேரப்பிள்ளை, பெரியப்பா இது உன் பேரப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டேலாம் வருது. இதெல்லாம் போக்குன்னு தள்ளி விட்டுருலாம். ஏசா தள்ளி விட்டுருலாம், எல்லாத்தையும் தள்ளி விட்டு கடைசியாய் வரக்கூடிய அந்த யாக்கோபை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, வா இனி நாம் இருவரும் ஒருவராக இருப்போம். ஆனால் இந்த 14 வருஷம் செய்யாத முத்தத்தை ஒரு நாட்களிலே பிதாவாகிய தேவன் மாற்றி இருப்பார் என்று சொன்னார். அப்ப எப்படிங்க யாக்கோபு அழுதுருப்பார்? யாக்கோபு எப்படி எப்படி அழுதுருப்பாரு? இதுக்கப்புறம் ரெபெக்கால கூட நினைக்கல, நம்ம அம்மா கூட நினைக்கல, எப்படி அழுதுருப்பாரு பாருங்க. கண்ணீர் சிந்தி அழுகபடியினாலே அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒவ்வொரு பாவை அறிக்கையிட்டபடினால் அவருடைய கால் துணை என்ன செய்தார்? சுலுக்கி கொண்டது. அவர் கால் துணை சுலுக்கி கொண்டு எழுந்திருக்க முடியல. அவருடைய கால் துணை என்ன செஞ்சார்? அவர் கால் துணை சுலுக்கி கொண்டது, எழுந்திருக்க முடியல. அவ்வளோ அளவுக்கு அவர் முட்டி தேய பிதாவிட்ட ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி தாய்க்கு செய்த பாவம், தகப்பனுக்கு செய்த பாவம், மனைவிக்கு செய்த பாவம், தன்னுடைய சகோதரனுக்கு செய்த பாவம், எல்லாத்தையும் சொல்லி அழுதபடியினால் அந்த யாக்கோபு இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டார். அதனால தான் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிற சொல்லி கொண்டபொழுது அவர் யாக்கோபின் தேவன்.
உன்னுடைய முற்பிதாக்களுடைய தேவன், அவர் உன்னை ஆசீர்வதித்த தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய முத்தத்தை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? என்னுடைய முத்தத்தை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? கட்டிய கணவனுக்கா? கட்டிய கணவனுக்கும் நம்ம முத்தம் கொடுத்தோம்னா இந்த பூமியிலே நம்ம முத்தம் அழிஞ்சு போயிடும். பெத்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தோம்னா இந்த பிள்ளையினுடைய பாசம் இந்த பூமியிலே அழிஞ்சு போயிடும். உன்னையும் என்னையும் படைத்து நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் அவரை ஓயாமல் நினைத்து முத்தம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். அல்லேலூயா. நம்முடைய நீதியின் வருஷங்கள் பெருகும். இன்னைக்கு சபைகள் அதுதான் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு சபைகள் அதுதான் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு சபைகள் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு சபைகள் வேறு விதமாக கற்றுக் கொடுக்குது. ஆட்டத்தை கற்றுக் கொடுக்குது, ட்ரெஸ்ஸை கற்றுக் கொடுக்குது, இதை கற்றுக் கொடுக்குது. சபைக்கு லிப்டிக்கு தடவிட்டு வரதை அனுமதிக்குது. இது அழகாக எழுதப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த அலங்காரம் இன்னைக்கு எங்கம்மா இருக்குது? பரிசுத்த அலங்காரம் இன்னைக்கு எங்க இருக்கு? இந்த பரிசுத்த அலங்காரம் இருந்தால் தான் அவரை நம்ம முத்தம் செய்ய முடியும். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம அலங்காரம் செஞ்சுக்கிறோம். என்னென்ன நகருக்கோ எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தில் தான் என்ன செய்வான்? இந்த இடத்துல தான் பொண்ணையை பார்ப்பான். இப்போயே பொண்ணையை பார்த்தா முடிப்பானுங்க. அவள் குருத்தோலை பவனிக்கால வர சொல்லியிருக்கிறேன். அந்த குடும்பம் வரும். அந்த பிள்ளை குருத்தோலை பவனியில் வருவான். அந்த பிள்ளையை நான் அடையாளம் காட்டுறேன், நீ பார்த்துக்க. அல்லேலூயா. யார் இது? முத்தம் செய்வதற்கும் அடையாளம் காட்டுவதற்கும் அது பவனி. சபையே, உன்னையே நீ சீர்படுத்திக்கொள். அதுக்கு அங்கே ஒரு வாரம் ஆச்சுன்னா கல்யாணம் வந்துடும். அதுக்கு அங்கே நான் 30 நாள் 10 நாள் 20 நாள் போல எழுதிடுவாங்க. அதுக்கு இல்லாமல் அந்த பவனி, ஓயாமல் முத்தம் செய்ய உன்னதத்தின் தாவீதின் குமாரனுக்கு ஓசனம். காலங்காலமாய் நான் எதிர்பார்க்கப்பட்ட தாவீதின் குமாரனுக்கு ஓசனம். அன்னைக்கு ஓசனா தாவீதுக்கு பாடி வருகின்ற பொழுது முகமுகமா எல்லாமே பார்த்தாங்க. எருசலேம் நகரத்தார் எல்லாமே கண்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே ஆவியிலே நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இன்னைக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்வான்? வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி சுருவம் இருக்கும். அந்த சுருவம் இன்னைக்கு என்ன செய்வான்? அந்த சுருவத்தை அவருக்கு கீழே துணியை போட்டு அவரை அடையாளத்துக்கு வச்சிருக்கோம். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அதே இயேசு கிறிஸ்து கையில் ஜெயக்கொடியை கொடுத்துரும். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை கும்பிடுவோம். அன்னைக்கு உயிர்த்த ஜெயக்கொடியை அன்னைக்கு கும்பிடுவோம். எல்லா இடங்களுமே இந்த சடங்குகள் இன்னைக்கு வித்தியாசமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சடங்கு இல்லை, இது நமக்கு ஒரு புதிய காலம். இது ஒரு புதிய வசந்தம், புதிய ஒரு விடியலாக நினைச்சுக்குவோமே. நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகிறார். மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகிறார். அந்த அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியினுடைய வசந்த காலம் இப்பொழுது ஆரம்பமாயிருச்சு. அந்த வசந்த காலத்திலே நம்முடைய துன்பங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேதனைகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வரும் காலங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எதிர்காலங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் வழியிலே நாங்கள் மடிந்து போவதுபடிக்கு இன்னும் கொஞ்ச காலத்திலே, அந்த கொஞ்ச காலம் எவ்வளோ கொஞ்சம் எங்களுக்கு தெரியல, அந்த கொஞ்சத்திலே நாங்கள் அழிந்து விடாதபடிக்கு நாங்கள் முத்தம் செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முத்தத்தை நீ ஏற்றுக்கொள்வீரா? அன்னைக்கு யூதாசு காட்டி கொடுத்த பொழுது ரபியே வாழ்க என்று சொல்லி அவர் கன்னத்தில் முத்தமிட்டான் என்று சொல்லி அந்த யூதாசை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருக்கு வந்ததையெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படியாவது எருசலேமிலே இருக்கிற எல்லா எதிரிகளையும் விரட்டிவிட்டு எப்படியாவது எருசலேமிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்ற பொழுது அவர் பக்கத்திலே நான் மந்திரியாய் வீற்றிருப்பேன் என்று சொல்லி ஒரு உலக சிற்றின்பங்களை விரும்பினார். ஆனால் அவர் கொடுத்த முத்தம் கொஞ்ச நேரத்திலேயே இப்பேற்பட்ட முத்தத்தை கொடுத்து இந்த மனுமகனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, மாசு மறுவற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி உயிரை மாய்த்து கொண்டாரே. அதுபோல இன்னைக்கு நம்ம மாற்றிக்குவோமா? அதுபோல நம்ம இன்னைக்கு மாற்றிக்குவோமா?
நினைச்சு பாருங்க. வருஷம் வருஷம் நம்ம இயேசு அடிக்கிறாங்க, குத்து பாணி வருது, நம்ம போய் முத்தம் கொடுக்குறோம். அன்னைக்கு யூதாசுக்கு வந்த சோதனை மாதிரி, யூதாசுக்கு வந்த வேதனை மாதிரி இன்னைக்கு நம்ம பட்டுக்கிறோமா? யூதாசுக்கு வந்த வேதனை நம்ம பட்டுக்கிறோமா? அவன் என்ன எழுதப்படுகிறது? லூக்கா நற்செய்தியில மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். கண்ணுல தண்ணி வர்றது வேற, உதடுல விம்மி அழுகுறது வேற, இருதயம் நசுங்கி அழுகுறது வேற. அல்லேலூயா. மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த கண்ணீர் வேதனைக்கான கண்ணீர், கண்ணுல வர்றது. வாயிலிருந்து வர கண்ணீர், நீ என்னை விட்டு போறியே, இது கொஞ்ச நேரத்துல இந்த அழுக, இந்த வாயில விட்டு வர கண்ணீர் சிரிப்பா மாறிடும். கண்ணுல வர தண்ணீரை தொடச்சிருவான். ஆனால் இருதயமே நசுங்கி, உடலையே நசுங்கி அவன் அழுதான் என்று சொன்னார். அந்த கண்ணீர் எப்பேற்பட்ட கண்ணீர்! அந்த பிதா அந்த யூதாசையே பார்த்துக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறாரு, பிதா யூதாசையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நீ முதல் பாவ அறிக்கையிடு, முதல் பாவ அறிக்கையிடு. எப்படி உன்னை கௌரவமா கூப்பிட்டு எப்படி கை நீட்டி வாங்கினையோ அதே கௌரவமா போய் அவங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னால நின்று இந்த காசை நீ எரிஞ்சிட்டு உன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள், உயிரை உடு என்று சொல்லி அவனுடைய இருதயம் பேசினபடினால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொஞ்ச காலத்திலே அந்த கோபையினை பற்றி அழித்து விடுமே என்று சொல்லி அவன் அந்த கோபத்துக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனை விட்டான். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை விட்டான். இன்னைக்கு எவ்வளவு பேர், இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவோ காரியங்களுக்காக இன்னைக்கு முத்தம் செய்யறாங்க. இன்னைக்கு அவருடைய முத்தமெல்லாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு முத்தம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க? பரிசுத்த காணிக்கை என்று இன்னைக்கு காணிக்க உள்ள 2-3 நாள் பரிசுத்த காணிக்கை எடுக்கப்படும். இந்த பரிசுத்த காணிக்கை தான் என்ன செய்வாங்க? இந்த பரிசுத்த காணிக்கை என்ன தலைமைப்படுத்த அனுப்பி எங்கெங்க ஆலயங்கள் சிதலடைஞ்சு இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யும்? இந்த காணிக்கை பிரித்து அனுப்புவாங்க. இன்னைக்கு சபைகள் இன்றைக்கு இதை ஒரு சடங்காக தான் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தான் இது சடங்காக தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அழகாக எழுதப்படுகிறது, உன்மேல் போட்டிருக்கிற போர்வையை நான் செய்ததை நினைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி முன்னர் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு. எடுத்து படிச்சு பார்ப்போம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம். 19வது அதிகாரம் 19வது 19:20. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏபூத்தை உழுதால் சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயின் முத்தம் செய்ய உத்தரவு சொல், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன். அதற்கு அவன் பாப்பா நான் செய்ததை நினைத்துக்கொள். 2 தீர்க்கதரிசி சந்திக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தாச்சு, ஏற்கனவே எலிசாவை நம்ம எலியாவை பார்த்தாச்சு. இப்போ அவருடைய ஸ்தானத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு நாட்கள் கொடூரமான நாட்கள். பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்கு அன்னைக்கு ஆட்கள் கிடையாது. இந்த எலியாவை விட்டால் வேற ஆள் கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவனுக்காக வைராக்கியமாய் என்ற ஒரு உன்னத மனிதன், ஒரு உன்னத தீர்க்கதரிசி என்று கூட சொல்லலாம். அந்த உன்னத மனிதன், அந்த எலியா இப்பொழுது என்ன செய்கிறாரு? பயத்தில் நடுங்கி போயிருக்கிறார். சுருக்கமாக சொல்லிடுறான், பயத்தில் நடுங்கி போயிருக்கிறார். என்னுடைய ஜீவனையே எடுத்துக்கொள், என்னுடைய உங்களுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் சுத்தமானவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லி முன்னால் உள்ள அதிகாரத்தில் அவர் வேண்டார். ஒரு தைரியம் கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன். நான் உன்னை எடுத்துக்கிறது உண்மைதான், ஆனால் உன் மூலியமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நான் எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. உன் மீது செய்ய வேண்டிய காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியில் நீ செஞ்சுட்டு வந்தால் நான் உன்னை எடுத்துக்க. நான் அப்படி என்ன செய்யணும்?
ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்யணும். உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்யணும். ஒரு ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் செய்யணும். உன்னை ராஜா யாரை வெல்லுவான் என்று அவனுக்கு நீ ஆலோசனை செய்யணும். 3 காரியம் சொல்றார். இப்பொழுது இந்த 2 காரியத்துக்கு அப்புறம் இப்பொழுது இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது 19வது வசனத்தில் எழுதப்படுகிறது, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12ஆம் ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அப்பானுடைய பெயர் என்ன? அப்பானுடைய பெயர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய அப்பாவுடைய பெயர் ஷாபாத். அவருடைய மகன் தான் எலியா. ஏறக்குறைய ஒரு வசதி படைத்தவன். அவன் 12 ஏர் பூட்டி அவர் உழுவார் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு நிலத்துக்கு அவர் சொந்தக்காரர். அப்போ எலியா செய்த எல்லாத்தையும் இந்த எலிசா கேள்விப்பட்டு கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எலியா செய்த எல்லாவற்றையும் எலிசா பார்த்து கொண்டே வருகிறார். அவருடைய கவலை, அவருடைய எண்ணம் எல்லாம், ஒருவேளை இந்த எலிசா மாதிரி நான் மாறுவேனா, எலிசா போல நான் மாறுவேனா? அதுக்கு நேரம் வந்து விட்டது. நீ எவ்வளவு கேள்விப்பட்டு எவ்வளவு ஆசையாய் அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயோ, இப்பொழுது அவரே உன் பக்கத்திலே வந்து நிற்கிறார். அவர் உன் பக்கத்தில் வந்து நின்று என்ன செய்யறாரு? அவன் அந்த 12ஆம் ஏரை ஓட்டிக்கிட்டு வராரு. அந்த ஒவ்வொரு அந்த நிலம் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் தெரியல. அந்த எலிசா 11 ஏர் ஓட்டினவனையெல்லாம் போயிட்டு இந்த 12வது ஏர் ஓட்டிக்கிட்டு கடைசியா வரக்கூடிய இந்த சாப்பாத்தின் குமாரனாகிய இந்த எலிசா கிட்ட வந்து சால்வையை போடுறார். அல்லேலூயா. சால்வையை போடுறாரு. அப்பொழுது அந்த எலிசா ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறான். தன்னுடைய குருவானவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன வேண்டுதல்? அதற்கு அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலிசாவின் பிறகு ஓடி, நான் முன்னே என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு. எனக்கு இந்த வயல் பெருசு கிடையாதுயா, இந்த மாடு பெருசு கிடையாது, நிலப்புறங்கள் எனக்கு பெருசு கிடையாது. நான் வயதான எனக்கு என்னுடைய தகப்பன் இருக்கிறாங்க, தாய் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் ஆசீர்வாதத்தை நான் வாங்கிட்டு வரேன். நான் உன்னை பற்றி எவ்வளோ காலம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்னை தேடி வருவான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீ என்னை கூப்பிடுற. நீ கூப்பிட்டு உங்கள்கிட்ட நான் வரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய தாயும் தகப்பனையும் முத்தம் செய்ய உத்தரப்படும். அது 2வது வார்த்தை சொல்கிறது. அவன் போய் அவன் தாயின் தகப்பனை முத்தம் செய்து வந்தான் என்று எதுக்காக இந்த இடத்துல இது எழுதப்படுகிறது சொன்னார்? உன் தாயின் நீ கனமடைய வேண்டும் என்று சொன்னார். உன்னுடைய தாயும் தகப்பனையும் நிலை என்று சொல்லி பிதாவாகிய கட்டளை. அவனுடைய வயதான காலத்திலே அவரை தன்னந்தனியாய் விட்டு விடாதே. அவர் தன் வயதான காலத்தில் அவரை தவிக்க விட்டு விடாதே. உன்னுடைய அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. இந்த அழைப்புக்கு முன்பாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அப்பொழுதையும் போய் ஒருவேளை தாய் தாப்பம் ஆசை காய்ச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிய எலிசா பார்த்து சொல்றார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நீ தாய் தாப்பட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போற, முத்தம் செய்ய போற சந்தோஷம், ஆனால் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த நான் செய்ததை நினைத்துக்கொள்கின்ற ஒரு வார்த்தை எலிசாவுக்கு அப்புறம் எலியா ஜொலித்தார் என்று எழுதப்படுகிறது. எலியாவை காட்டிலும் எலிசா செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகம் என்று எழுதப்படுகிறது. சபைகள் இன்னைக்கு 12 சீசர்களை தேர்ந்தெடுத்திருக்கார். 12 கோத்திரங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கார். இந்த 12வது ஏரை ஊட்டின இந்த எலிசாவை தேவன் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடி இவர்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடி அவர்தான். இவர்தான் தாபோர் மலையில பேசிக்கொண்டு இருக்கிறார். தாபோர் மலையில அவர் முக ரூபம், அந்த அழகமில்லை, சௌந்தரியமில்லை, இயேசு கிறிஸ்து முகம் மாறி வந்திருக்கிறது. இவர் சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எலிசா மறைந்து விடுகிறார். இந்த எலியா பார்த்து கொண்டு இருக்கிறார்.
வியாதிப்பட்டு இறந்தார் என்று இந்த எலியாவை குறித்து எழுதப்படுகிறது. ஆனால் இந்த இவருக்கு முன்னால் இந்த குருவானவர் இவங்க பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல யாரை பார்க்குறோம்? மோசே, ஆபிரகாம், எலியா 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேர் நிற்கிறாங்க. அன்றைக்கு பேதுரு அழகாய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் ஓயாமல் நான் உன்னை முத்தம் செய்வேனே. இந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் ஓயாமல் நான் முத்தம் செய்வேனே. இதுக்கு எதற்காக இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவுக்கு ஊழியராய் ஆசாரியனாய் வரக்கூடியவர்கள் தங்களை தாங்களே அழித்து தான் உபயோகத்துக்கு வர வேண்டும். சேர்ப்பதற்கு யாரும் வரக்கூடாது, சேர்ப்பதற்கு யாரும் வரக்கூடாது. அதனால தான் சேர்ப்பதற்கு வரக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு போனால் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும்? தன்னே தானே கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடிந்து விழுந்தால் ஒழிய பலம் தராது என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கோதுமை மணியா இன்னைக்கு வரத்துக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க. ஆன்மா கோதுமை மணியா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீழ்ந்தாங்களா இல்லை அவங்கள பற்றி எனக்கு எவ்வளவோ இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. யூடியூப்பில் எவ்வளவோ வந்துக்கிட்டு இருக்குது. தேவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். தேவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நியாயம் தீர்க்க வருகின்ற பொழுது அவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் தக்க கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிக்க போகிறார். அவருக்கு தக்க கிரிகளை அவர் கொடுக்க போகிறார். அவர் கொடுக்க போகிறார். அந்த கிரிகையிலே இந்த பூமியிலே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வார்த்தை படிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வார்த்தை இப்படியாக எழுதுகிறது. ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனார், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். எதற்காக நீ முத்தம் செய்ய வந்திருக்கிறார்? இதற்காக முத்தம் செய்ய வந்திருக்கிறார். எதற்காக எலியா மாதிரி நீ வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை சொல்ல வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை சைத்து வருவார். அவரை போல முத்தம் செய்ய வருவாயா? அவரை போல முத்தம் செய்வாயா? கடைசியாக 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13:12 அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்த முத்தம், பரிசுத்த முத்தம், பரிசுத்த முத்தம். அன்றைக்கு சபைகள் வேதனையோடு பெரிய இருக்கிற காலத்திலே கொரிந்தியர் சபைக்கு அவர் எழுதுகிறார். கடைசியாக படித்ததை முடிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். உங்களை வாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அன்னைக்கு சபைகள் வேதனையோடு பெருகிட்டு இருந்துச்சு. ஒருத்தரை சந்திக்கிறதே பெரிய கஷ்டம். அப்பேற்பட்ட ராக்காலங்கள் வரப்போகிறது. அந்த ராக்காலம் வரப்போகிற சமயத்திலே அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்து. உன்னை நான் பார்த்தது பெரிய சிலாக்கியம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நசுவாரான என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளோ மரணம் எப்போ வருன்றது தெரியாது. நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நீ போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்த முத்தம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தராக அமுச்சு வைக்கிறார். பரிசுத்த முத்தம் கொடுத்து அமுச்சு வைக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு சபை இன்னைக்கு செய்யுது. இன்னைக்கு மிஷினரி ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, ஆசாரியனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த முத்தம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதை போதிக்கும் நடக்கும் சிலனுடைய மறைபொருளை உன்னுடைய எங்கே நீ மிஷினரியாக போய் அங்கே போய் நீ சொல்லு. அதுதான் பரிசுத்த முத்தம். இந்த பரிசுத்த முத்தம் தான் அவங்க பங்குத்த அந்த மிஷினரி தளத்தில் எவ்வளோ காலம் அவங்க இருக்கிறாங்களோ ஒருத்தர் பரிசுத்த முத்தம் கொடுத்து ஒவ்வொருத்தரை வாழ்த்துறாங்க. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த முத்தம் கொடுப்பதற்கு பதிலாக எவ்வளவோ ஆசா பாசங்கள் சுற்றின்பங்களுக்கு எவ்வளவோ ஆளாய் போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு சபை. இன்னைக்கு பரிசுத்த முத்தங்களுக்கு பதிலாக ஆசாபாசங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு முத்தம் செய்வதற்கு பிதாவாகிய தேவன் நம்மளை முத்தம் செய்வதற்கு பதிலாக நம்மை அழிப்பதற்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். சித்தம் கொண்டு இருக்கிறார். ஏந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரே, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொன்னீரேன். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, இவள் ஓயாமல் முத்தம் செய்தால் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீரேன். ஓயாமல் முத்தம் செய்தால் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீரேன். ஆண்டவரே, நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்தார் என்று எழுதி சொல்லிக் கொடுத்திருக்கிறீரேன். ஆண்டவரே,
இந்த நல்ல நாளிலே உலகெங்கும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனை. அன்னைக்கு தாவீதை பார்க்கல ஐயா, தாவீதை பார்க்கல. ஆனால் தாவீது எழுதி வச்சிருக்கேன், குமாரன் கோபம் கொள்ளாமல் பலியிலே நீங்கள் அழியாமல் போகும்படிக்கு கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எறிய போகிறது. ஆனபடினாலே பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை நேசித்து அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனைக்காய் அவர் கோடி சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே தவறு இருக்கிறதோ பிழை இருக்கிறதோ நான் எப்படி சொல்லியிருக்கிறேனோ எனக்கு தெரியாது ஐயா. ஆனால் நீ உற்று நோக்கக்கூடிய கடவுள் உன்னதத்திலே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரை ஒப்புக் கொடுப்போம். விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற திரு இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் வெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நம்முடைய கவலைகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய வேதனைகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய நினைவுகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்ய வந்திருக்கோம். அந்த அம்மாவுக்கு வாய் வலிச்சிச்சா என்னன்னு சொல்லி எந்த இடத்துலையும் எழுதப்படல. அவள் எப்படி முத்தம் கொடுத்தான்னு தெரியல. திரும்பி பார்த்து முத்தம் கொடுத்திருப்பா, திரும்பி பார்த்து முத்தம் கொடுத்திருப்பா. முத்தம் கொடுத்து அனுமதித்த அந்த இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த சாயலில் நிற்கின்ற பொழுது என்னை தொடாதே என்று சொன்னாரே. இன்னைக்கு மகிமையின் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நாம் தொட்டு பார்க்க போகிறோம், தொட்டு அவரை விசுவாசிக்க போகிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த குருத்து ஞாயிறு இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, இதுவரைக்கும் கண்டிராத ஊர்வலத்தை இன்றைக்கு எருசலேம் பார்க்கிறதே, எருசலேம் பார்த்ததே. இவர்கள் கூப்பிடவில்லை என்றால் கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லி சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இன்னைக்கு நம்மளை நாம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய சபையை ஒப்பு கொடுப்போம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய எதிர்காலங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் அறிந்தவர் சொல்லுகிறார், உன் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ, உன் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ, உன் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
தூயவர் உமக்கன் இந்த ஓயாமல் பாக்கியம் செய்த பொழுது இந்த குஷ்டரோகியா இந்த சீமோன் வீட்டிலே ஆண்டவரே ஓயாமல் முத்தம் செய்த பாக்கியத்தை இவள் நான் இறக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து இறக்கப்படுவதற்கு முன்பாக முன்னதாகவே அந்த அடக்க ஆராதனை நடத்தி கொண்டவர், நான் அடக்க ஆராதனை நடத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். இன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் அந்த அடக்க ஆராதனையில் பங்கு பெறும் எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி உன் பக்கத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை தகுதிப்படுத்துவீரா எங்களை தள்ளி விடுவீரா என்பது எங்களுக்கு தெரியாது ஐயா. ஒரு இரக்கத்தை எங்கள் மீது காட்டும் என்று சொல்லி ஜெபம் செய்து கடைசி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளே நாமே தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ளவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உனக்கு ஒரு சடகோ ஒரு ஆச்சாரியமோ இல்லையா? நான் என்றும் உயிரோடு இருக்கிறவர். நான் மனிதனுடைய எண்ணத்துக்கும் உன்னுடைய எண்ணத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டையா. ஆனால் வேதம் சொல்லுகிற மாதிரி பரிசுத்த முத்தத்தோடு ஒருவருடைய நேசிங்கள் என்று சொல்லவர். அந்தவரை நான் யாரை நேசிக்கிறேன், நான் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன், நான் யாரை நேசிக்க போறேன் என்ற மனம் ஒவ்வொரு மனதிலும் இருக்கும் ஐயா. இந்த நல்ல இருதயத்துக்காக தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. வார்த்தைகளை கொண்டு பேசியதுக்காக நன்றி. ஓயாமல் முத்தம் கொடுத்தான் என்றார். அவர் செய்த பாவமா, அவர் செய்த புண்ணியமா, அவர் செய்யக்கூடிய காரியமா என்று தெரியக்கூடிய அவர் இயேசு ஒருவருக்கே தெரியும் ஐயா. எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் அதை ஏற்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்களே எங்களுக்கு இல்லையா. ஆனால் எங்களுடைய எண்ணங்கள்லாம் தவறாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாமல் வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாருமையா, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கர்த்தாவே. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை வழி நடத்தும் உன்னுடைய முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான் ஐயா. அதை நாங்கள் காட்டி கொடுக்கிற முத்தமாய் வைத்திருக்கிறோமா, இல்லை உன்னை பரிசுத்த ரத்தத்திலே எங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய நல்ல இருதயத்தை தந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் விஷயத்தை பேசக்கூடிய சிலாய்க்கத்தாருமையா. உன்னுடைய பாடுபடுதலை கொண்டாடி கொண்டிருந்தாலும் அதில் பங்கு கொள்ளக்கூடிய நல்ல முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சிலாய்க்கத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. 5 காயங்களை முத்தம் கொடுப்பார்களையா. அந்த 5 காயங்களை படக்கூடிய அந்த வழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முத்தத்திலே சௌரியம் இருக்குமா என்று தெரியாதையா. நீ தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் செய்கிற சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுத்தாய்க்கும் உங்களோட அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரேஸ் காட்.